உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடைக்கான நேரம். அதுநாள் வரைக்கும், அதாவது 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எப்படிப்பட்ட சமூக சிந்தனை இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய தெரியும். நம்முடைய சித்தர்கள், 14 சித்தர்கள், அதற்கு பின் பார்த்த சித்தர்கள், வள்ளல் பெருமான் எல்லாரும் சொன்னது அந்த ஆகம வழிமுறை, நியம வழிமுறை, இதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் சொல்லுகின்ற இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் அர்த்தமில்லாததாக இருக்கிறது. அதை தவிர ஆண்டான் அடிமைத்தனத்தை உருவாக்குகிறது, தங்களுடைய மேலதிகாரத்தை காட்டுகிறது. அதனால் எல்லோரும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறைமையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சித்தர்களோட நிலைப்பாடு. நம்முடைய வள்ளல் பிரானும் அதை நோக்கித்தான் பயணித்தார். அதற்காக உருவாக்கியதுதான் வடலூர் ஞான சபை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சரி, அந்த வடலூர் ஞான சபையில் எப்படியான முறைமைகளை வைத்திருந்தார்கள்? ஏன்னா இந்த சிலை வழிபாடு, உருவ வழிபாடு, திருவுருவ வழிபாடு, திருச்சிலை வழிபாடு இதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்தாச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அதை வள்ளல் பெருமானுடைய வார்த்தைகளே கேட்கலாம். சரியா? உள்ளே இருக்கும் திருவிளக்கிற்கு எண்ணெய் இடுவதற்காகவும் தரையை துடைத்து தூய்மை செய்வதற்காகவும் புலை கொலை மூவாசை நீத்தவராகிய ஒருவர் அகப்புற தூய்மையுடன் சபையுள் புகலாம். அங்கனம் உட்புகுதற்கும் புறத்தே இருந்து வழிபடுவதற்கும் சாதி சமய முதலிய வேறுபாடு இல்லை. மத்தளம் முதலிய இசைக்கருவிகள், சோறு, தேங்காய், பழம் முதலிய நைவேத்தியங்கள், தீப தூப முதலிய ஆராதனைகள், திருநீறு முதலிய பிரசாதங்கள் இன்னும் இவ்வகையில் சமய கோயில்களில் அனுட்டிக்கப்படுவனவாகிய யாவும் ஞானசபை வழிபாட்டுக்கு புறம்பானவை ஆகும். இது எப்படிங்க இருக்கு? ஞானசபை வழிபாடு முறைமை அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. அதான் பிற சமய கோயில்கள், அந்த ஆகம வழிபாட்டு கோயில்களில் என்னெல்லாம் இருக்கோ அது எதுவுமே இங்கே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம மனசு ஒரு விதத்தில் பக்குவப்பட்டிருக்கு, அல்லது ஒரு விதத்தில் பழக்கப்பட்டிருக்கு. பக்குவப்பட்டிருக்குன்னு கூட சொல்ல முடியாது, பழக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, கோயிலுக்கு போனால் அந்த தட்சணை தட்டில் பைசா போடுறது, அப்புறம் கோயிலுக்குள் போவதற்கு நாம் சிறப்பாக அந்த டிக்கெட், அனுமதி சீட்டு வாங்கிக்கிறது, அப்புறம் 100 ரூபாய் டிக்கெட்டு, 500 ரூபாய் டிக்கெட்டுன்னு இப்படி விதவிதமான டிக்கெட் இருக்குது, அதுக்கெல்லாம் வாங்கிக்கிறது. அப்புறம் அங்கே மிகப்பெரிய சப்தத்தோடு ஒலியோடு அந்த கருவிகள் இசைக்கப்படும், அது ஒன்று. அப்படியாக சில வழிபாட்டு முறைகள் இருக்குது. நமக்கு அது பழக்கி போச்சு, பழக்கப்பட்டிருக்கோம். அப்புறம் கோயிலிருந்து வரும்போது கையில் திருநீர், குங்குமம் இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம கொடுப்போம். அப்போ கோயிலுக்கு போகிறதுங்கிறது கையில் முதல்ல பைசா இருக்கான்னு பார்த்துக்கோ, சில்லறை இருக்கான்னு பார்த்துக்கோ, இந்த மாதிரி டயலாக்லாம் நம்ம நிறைய பேசுவோம். ஏன் கோயிலுக்கு வெறும் கையோடு போய் வணங்கி விட்டு வரக்கூடாதா? அது ஒரு கேள்வி இருக்குது. தட்சணை தட்டு போட்டே ஆகணுமா, அல்லது உண்டியலில் போடலாமே? அப்போ அது மீண்டும் கோயிலுக்கான செலவுகள், கோயிலுக்கான மேம்பாட்டு செலவுகள் இதுக்காக பயன்படுமே. தட்சணை தட்டு போடுவது என்பது ஒருத்தருக்கு, ஒரு குடும்பத்துக்கு தானே போய் சேருது. இப்படியாக பல கேள்விகள் நமக்குள் எழுது. அதை தவிர யார் யாரெல்லாம் அந்த கருவறைக்கு பக்கத்தில் வரைக்கும் வரலாம், யார் யாரெல்லாம் கருவறைக்கு உள்ள வரைக்கும் வரலாம், இந்த மாதிரி கட்டுப்பாடுகளும் நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாவற்றையும் புறம் தள்ளுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். எல்லாரும் சமம்பா, நீதியின் முன் எல்லோரும் சமம்ங்கிற மாதிரி நம்முடைய ஞானசபை, சத்திய ஞானசபையில் எல்லோரும் சமம் என்று சொல்லுகின்ற அந்த வழக்கமே புதுசாக இருக்குல்ல. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அந்த பூசை செய்கின்றவரை பார்த்து சாமி சாமின்னு கூப்பிடுறது வழக்கமாயிடுச்சு. சாமி எனக்கு கொஞ்சம் தீபாராதனை காமிங்க, சாமி எனக்கு திருநீர் கொடுங்க, சாமி எனக்கு குங்குமம் கொடுங்க, சாமி எனக்கு கொஞ்சம் பூ கொடுங்க, இப்படி கேட்டு கேட்டு பழகியது நம்மால் இது எதுவுமே வேண்டாம், நீ வந்து கும்பிட்டுட்டு போன்னு சொன்னால் அதற்கு நம்முடைய மனசு பழக்கப்படுமா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. பழக்கப்பட்டால் எல்லோரும் சமம் என்கின்ற நிலையை உருவாக்கலாம் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த பத்தியில் சொல்கிறாரு. எதெல்லாம் வேணுங்கிறாரு, எதெல்லாம் வேண்டாங்கிறாரு பாருங்களேன்.
உள்ளே இருக்கும் திருவிளக்கிற்கு எண்ணெய் இடுவதற்காகவும் தரையை துடைத்து தூய்மை செய்வதற்காகவும் புலை கொலை மூவாசை நீத்தவராகிய ஒருவர் அகப்புற தூய்மையுடன் சபையுள் புகலாம். அங்கனம் உட்புகுதற்கும் புறத்தே இருந்து வழிபடுவதற்கும் சாதி சமய முதலிய வேறுபாடு இல்லை. உள்ள போய் எண்ணெய் ஊற்றணும் விளக்குக்கு அப்படின்னா உள்ள போகலாம், வெளியில இருந்து வணங்கணும் அப்படின்னாலும் வெளியில இருந்து வணங்கலாம், தூய்மை செய்கிறதுக்கும் உள்ளே போகலாம். அப்படி யார் போகலாம்? அது ஒரு கேள்வி வருது இல்லை. அதுக்குன்னு ஏதாவது தகுதி வச்சுருக்காங்களா, குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்களா, டெஸ்ட் வச்சுருக்காங்களா, எக்ஸாம் வச்சுருக்காங்களா, இல்லை இந்த குலத்தில் பிறந்திருக்கணும், இந்த சாதியில் பிறந்திருக்கணும்னு புற அடையாளங்கள் எதையாவது தோளில் சுமக்க வேண்டுமா? எதுவுமே வேண்டாங்கிறார். புலை கொலை புலால் மறுத்தவர்கள் அகப்புற தூய்மை உள்ளவர்கள், அவ்வளோதான். வேற எதுவுமே தேவையில்லைங்கிறார்னா எல்லா தகுதி பாட்டையும் இல்லாமல் ஆக்குகிறார், நிர்தாட்சியமாக மறுக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அப்போ புலை கொலை புலால் தவிர்ப்பவர்கள் அகப்புற தூய்மை உள்ளவர்கள், சாதி சமய வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஆன்ம விடுதலையை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறார். இல்லைன்னா தொடலாமா தொடக்கூடாதா, ஐயோ இதை தொட்டால் அவங்க திட்டுவாங்களே, இது அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமே, ஐயா சாமி இதை நாங்கள் பக்கத்தில் வரலாமா, எந்த கேள்வியும் வேண்டாம், நீங்கள் அருகில் வாருங்கள், மன சுத்தத்தோடு வாருங்கள், வேற எதையுமே கேட்கல. ஆனால் இந்த ஆகமம் சொல்பவர்கள், வழிபாட்டு முறைகள் சொல்பவர்கள்லாம் வெளியில் ஆகமம் சொல்லிட்டு வெளியில் புற தூய்மை இருப்பதாக சொல்லிவிட்டு புற அடையாளங்களை சுமந்து கொண்டு அகத்தில் சாக்கடையை சுமப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் அல்லவா பலர். அந்த நிலைதான் வேண்டாம். அதனால்தான் அகப்புற தூய்மை அப்படிங்கிறார். மிக அழகான விடுதலையை நமக்கு நம்முடைய வள்ளல் பிரான் பெற்று கொடுத்திருக்கிறார். அவரை கொண்டாட வேண்டும். சரி, இந்த 3 குவாலிஃபிகேஷன் சொல்லியாச்சு. 1 புலால் புலை கொலை மறுத்தவர்கள் வரலாம், அகப்புற தூய்மை உள்ளவர்கள் வரலாம், எந்த ஜாதி சமயமானாலும் வரலாம் அப்படின்றார். வேற என்னெல்லாம் வரலாங்கிறார், வர வேண்டாங்கிறார். மத்தளம் முதலிய இசைக்கருவிகள், சோறு தேங்காய் பழம் முதலிய நைவேத்தியங்கள், மத்தளம் முதலிய இசைக்கருவிகள். ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி இசைக்கருவிகள் இசைப்பது, எல்லா நேரமும் சப்தமாக இருப்பது, இதெல்லாம் பிடிக்குங்கிறது கிடையாதுங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக போய் உட்காந்துட்டு வரணும்னு கூட நிறைய பேர் நினச்சிட்டு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற மாதிரி எல்லா நேரமும் மத்தளம் மேளம் இப்படியான சத்த ஒலிகள் எழுப்புகின்ற இசைக்கருவிகளோடு இருக்கும். அந்த நிலை வேண்டாம் அப்படிங்கிறார். அடுத்தது சோறு தேங்காய் பழம் முதலிய நைவேத்தியங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக. அதாவது மதிய வேளையில் சாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறேன்ட்டு அந்த மடப்பள்ளியிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அது எடுத்துகிட்டு வரும்போதே அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போன்னு விரட்டுவாங்க. பக்கத்தில் வந்துடாத, நைவேத்தியம் வருது நைவேத்தியம் வருது அப்படின்ட்டு விரட்டுவாங்க. அந்த வைதிகர்கள் வரும்போது நாம் அவர்கள் எதிரில் போய்விடக்கூடாது என்று. அந்த சோறு என்கின்ற நைவேத்தியத்தை நமக்கான இறைக்கு தான் கொடுக்கிறார்கள் என்றால் நாம் பக்கத்தில் வந்தால் என்னங்க தப்பு? இல்லை, யோசித்து பார்த்துருக்கோமா? இல்லை, அவங்க விரட்டும் போது சட்டுன்னு நம்ம தள்ளி தான் போய் நிற்க தோணுமே தவிர இதில் என்ன தப்பு? இறை முன்னாடி நான் வந்தால் நான் என்ன இறைக்கு வேண்டாதவளா வேண்டாதவனா? அல்லது நான் அருகில் இருப்பதால் இந்த நைவேத்தியம் தவறாகி விடுமா, தீட்டுப்பட்டு விடுமா? எத்தனை கேள்வி இருக்குது. இதெல்லாம் யாராவது என்னைக்காவது கேட்குறோமானா இல்லை. அதனால் இந்த சோறு பழம் நைவேத்தியம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய விடுதலை விடுதலை விடுதலைங்கிறத தான் யோசிக்க தோணுது. சரி, வேற என்ன வேண்டாங்கிறார் பாருங்க. தீப தூப முதலிய ஆராதனைகள், இது அடுத்த விடுதலை. ஏன்னா விஐபி யாராவது வந்தால் அவங்களுக்கான ஸ்பெஷலாக அந்த தீப தூபம்லாம் ஏற்றப்படும். அப்படி இல்லாமல் எல்லாரும் சமம் என்னும்போது அங்கே தீப தூப ஆராதனைகள். ஐயா வராரு, விஐபி வரார், தலைவர் வராரு, அவருக்காக ஸ்பெஷல் ஆராதனை பண்ணணும். இறை முன் எல்லோரும் சமம், அவ்வளோதான். அப்படிங்கிற மிகப்பெரிய விடுதலையைத்தான் நம்முடைய வள்ளல் பிரான் இந்த பத்தியில் எழுதுறார். சரி, தீப தூப ஆராதனை வேண்டாம். அப்புறம் திருநீறு முதலிய பிரசாதங்கள், அதுவும் வேண்டாமா? திருநீறு முதலிய பிரசாதங்கள் அதுவும் வேண்டாம். அப்போ வெறுங்கையோட போயிட்டு வெறுங்கையோடைய வரலாம், மனசை மட்டும் நிரப்பிவிட்டு வரலாம். அதுதான் மிக முக்கியம். மனசை மட்டும் நிரப்பிவிட்டு வெறுங்கையோடு கோயிலுக்கு போய் வணங்கிவிட்டு ஆராதனை செய்துவிட்டு மௌனமாக இறையோடு பேசிவிட்டு வெறுங்கையோடு திரும்பி வரலாம் என்கின்ற அந்த நிலையை உருவாக்கி புதியதொரு வழிபாட்டு முறையை நம்முடைய ஞான சபையில் வள்ளல் பிரான் உருவாக்குகிறார் என்றால் இதற்கு நாம் இனிமேல் பழக்கப்பட வேண்டும். மனசை பழக்கி கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய இந்த பத்தி நமக்கு சொல்லுகின்ற புதிய சித்தாந்தம்.
சரி, தீப தூபம் வேண்டாம், நைவேத்தியம் வேண்டாம், சோறு வேண்டாம், பழம் வேண்டாம், என்ன வேணுமா சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. பிரசாதங்கள் இன்னும் இவ்வகையில் சமய கோயில்களில் அனுட்டிக்கப்படுவனவாகிய யாவும் ஞானசபை வழிபாட்டுக்கு புறம்பானவையாகும். சமய கோயில்களில் அனுட்டிக்கப்படுபவையாகிய யாவும் அப்படிங்கிற யாவும் அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். இதுதான் 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 அவர்கள் சட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அது எதுவுமே தேவையில்லை. அப்படின்னா மனசு மட்டும் வெளிச்சமாக இருந்தால் போதும், சிந்தனை வெளிச்சமாக இருந்தால் போதும், சொற்கள் அமைதியாக மௌனமாக இருந்தால் போதும். அதுதான் மிகப்பெரிய வழிபாட்டு முறை என்று வள்ளல் பிரான் சொல்கிறார் என்றால், விடுதலை விடுதலை விடுதலை, எல்லோருக்குமான விடுதலை, அதைத்தான் வள்ளல் பிரான் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு அந்த சத்திய ஞான சபை மூலமாக. எனவே நம்முடைய சிந்தனையின் திசையை அந்த பக்கம் திருப்புவோம், சொல்லின் திசையை அந்த பக்கம் திருப்புவோம், செயலின் திசையையும் அந்த பக்கம் திருப்புவோம், நம்முடைய தேடலின் திசையையும் அந்த பக்கம் திருப்புவோம். அங்கே வள்ளல் பிரான் மிகப்பெரிய வெளிச்ச பொக்கிஷத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஆகம வழிபாட்டு முறைகள், எதேச்சாதிகாரங்கள், அடக்குமுறைகள், ஆண்டான் அடிமைத்தனங்களில் எல்லாம் மனசு புண்பட்டு போய் காயப்பட்டு போய் இது எதுவுமே வேண்டாம் எனக்குன்னு பரிதவிக்கின்ற உள்ளங்கள் எல்லாரும் செல்ல வேண்டிய ஒரே திசை வடலூர் சத்தியஞான சபை என்பதை வள்ளல் பிரான் இந்த பத்தியில் மிக தெளிவாக விளக்குகிறார். செல்வோம், அதுவே நம் திசையாகட்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.